உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இங்க கல்யாண மாப்பிள்ளையா இருக்கிற ஆதிதான் பாரதியோட புருஷனா? என்ன அப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒரு விஷயம் அடிக்கடி மறந்து போகும் தான். ஆனா இங்க வந்த உடனே ஆதியும் பாரதியும் மாலையும் கழுத்துமா இருந்த அந்த போட்டோவை பார்த்ததுமே அது அப்படியே நெஞ்சில ஆணி அடிச்ச மாதிரி பதிஞ்சு போயிடுச்சு. இப்போ அங்க ஆதி போட்ட மாலை பாரதி கழுத்துல விழுந்ததை பார்த்துட்டு தான் இவருக்கு ஞாபகம் வந்து என்கிட்ட சொன்னாரு. அப்ப அதெல்லாம் உண்மைதானே? உங்ககிட்ட தான் கேக்குறேன், சொல்லுங்க. என்னங்க சொல்றீங்க? என் பொண்ணு அவ புருஷனை தார வாத்து கொடுத்துட்டு நிக்கிறாளே, அது சொல்றீங்களா? ஒண்ணுக்கு 2 புள்ளைய வச்சுக்கிட்டு போனா போட்டோன்னு அவளே ஏமாத்திட்டு நிக்கிறாளே, அத சொல்றீங்களா? கண்ணு முன்னாடி தம் புருஷனுக்கு இன்னொரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோ எதையும் காட்டிக்காத மாதிரி எங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு தனியா போய் அழுதுட்டு வராளே, அத சொல்றீங்களா? எதிரிக்கு கூட நல்லது நினைக்கிறவ என் பொண்ணு பாரதி. ஆனா இன்னைக்கு அவ துடிக்கிற துடிப்பையும் அவ படுற வேதனையையும் பார்த்தும் கூட அவ பேச்ச தட்டவும் முடியாம நாங்க தவிக்கிற தவிப்பு என்னன்னு தெரியுமா? நீங்க எதுக்குங்க தவிக்கணும்? அந்த திருட்டு ராஸ்கல் பொண்டாட்டி புள்ளைய விட்டுட்டு போய் இன்னொருத்திய கல்யாணம் பண்ணுவா, அத பாத்துக்கிட்டு நீங்க தவிக்கணுமா? தாத்தா, அப்பாவை திட்டாதீங்க, அவர் ரொம்ப நல்லவர். நல்லவர் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு கல்யாணம் பண்ணுவாரா? அவனுக்கு இப்படி ஒரு பொண்டாட்டியும் புள்ளையும் இருக்கிறது அவனுக்கு தெரியாதுமா. அவன் எல்லாத்தையும் ஒரு ஆபரேஷன் பண்ணி அழிச்சிட்டான். ஆபரேஷனா? ஆமாங்க, புருஷன் பொண்டாட்டினா இப்படிதான் இருக்கணும்னு உதாரண மாதிரி இருந்தவங்க தான் ஆதியும் பாரதியும். ஆனா யாரு கண்ணு பட்டுச்சோ இன்னைக்கு 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியாவே இல்ல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிக்கும் பாரதிக்கும் நடுவுல ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்னங்க இது? ஏதோ சினிமால நடக்கிற மாதிரி இப்படி ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. சில நேரம் நம்ப முடியாத விஷயத்தை எல்லாம் நடத்தி காட்டுறது தானே அந்த ஆண்டவனுடைய வேலை. ஏமா இப்ப எல்லாம் இதுக்கு கூடவா ஆபரேஷன் வந்துருச்சு? சாகரத தடுக்க மட்டும் தான் இன்னும் மருந்து மாத்திரை கண்டுபிடிக்கல. மத்த எல்லாத்துக்கும் எல்லாமே வந்து தொலைச்சிருச்சு. இவ்ளோ நடந்தும் பாரதி எப்படி இந்த கல்யாணத்துக்கு வந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா? அவ குணமே அதுதான். எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பா. ரொம்ப வலிக்குதா? மருந்து போட்டா இந்த காயம் ஆறிடும். ஆனா இதுக்கப்புறம் வரப்போற காயத்துக்கு உன்கிட்ட மருந்து இருக்கா? அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு பாரதி. அம்மா அவங்க சொல்லல, நான் தான் கண்டுபிடிச்சேன். ஒரு பொண்ணு விட்டு கொடுக்காத ஒரே உறவு புருஷன் மட்டும்தான். நீ எப்படி இப்படி இருக்க பாரதி? சரி, போனா போகுதுன்னு எங்கேயோ ஒரு மூலையில நம்ம கண்ணுக்கு தெரியாம காதுக்கு கேட்காம நடந்தாலும் பரவாயில்ல. ஆனா இப்படி உன் கண்ணு முன்னாலேயே இன்னொருத்திய உன் புருஷன் கல்யாணம் பண்ண போறத பாத்துக்கிட்டு எப்படி உன்னால சும்மா இருக்க முடியுது? சீதா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்ல. உடனே போய் கல்யாணத்தை நிறுத்துவோம், வா. தயவு செஞ்சு இப்படிலாம் பண்ணாதீங்க. இது அவர் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அம்மாடி,
உன்னோட சேர்த்து 3 உசுரை விட்டுட்டு போய் கல்யாணம் பண்ண போறான். அவனுக்கு போய் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க நீ. இங்க பாரு, உனக்கா இல்லைனாலும் உன் குழந்தைகளுக்காவது இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் பாரதி. இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அவர் செத்துருவாருங்க. அவருக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சா அதனால அவர் உயிருக்கே ஆபத்து. உயிர் என்ன பாரதி சொல்ற? ஆமாம்மா, அவருக்கு மெமரி எரேஸ் ஆபரேஷன் நடந்திருக்குமா. அவருக்கு மறந்த விஷயம் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த முயற்சி பண்ணா அது அவர் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. இப்ப நாம போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தினா அவருக்கு நான் யாருன்னு தெரிய வரும், குழந்தைங்க யாருன்னு தெரிய வரும். அது அவர் உயிரையே எடுத்துரும். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத பாரதி. உன் புருஷன் செத்துருவான்னு யோசிக்கிற நீ உன் வாழ்க்கையும் உன் குழந்தைங்க வாழ்க்கையும் என்ன ஆகும்னு யோசிக்க மாட்டியா? வாழ்க்கைய வாழ்றதுக்கு உயிர் வேணுமே. எனக்கு அவர் என் கூட இருக்கிறத விட அவர் உயிரோட இருக்கிறது தான் முக்கியம். அதுக்காக அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போறத கண்டுக்காம விட சொல்றியா? என்ன பொண்ணு? வேற வழி இல்லைங்க. இப்போதைக்கு இதான் ஒரே வழி. அது மட்டும்தான் வழி. சிக்கலை கொடுக்கிற ஆண்டவன் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவையும் கொடுப்பான் பாரதி. ஆனா அது நடக்கிற வரைக்கும் நம்மள சுத்தி எதுவும் தப்பா நடக்காத மாதிரி பாத்துக்கணும். இங்க பாரு பாரதி, இன்னைக்கு வேணும்னா உன் புருஷனுக்கு உண்மை தெரிஞ்சா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு ஒரு நிலைமை இருக்கலாம். ஆனா நாளைக்கே அவனுக்கு எல்லாம் தெரிய வரும்போது அவன் பொண்டாட்டியா நீ இருக்கணும். ஆனா இன்னொருத்தி அங்க இருந்தானா அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும். அவருக்கு ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. நானும் போனா போகுதுன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுக்கல. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவரை பழைய ஆதியா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணி பார்த்துட்டு தோத்து போய் தான் நான் விட்டுட்டேன். அதுவும் இல்லாம அவர் என் கூட சண்டை போட்டு கோச்சுக்கிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல. நான் போய் மன்னிப்பு கேட்டு கூட்டிட்டு வந்திருப்பேன். ஆனா அவர் என்ன சுத்தமா மறந்துட்டு போயிருக்காருமா. என் மேல வச்ச அன்பையும் என் குழந்தைங்களுக்கு கொடுத்த பாசத்தையும் தூக்கி போட்டுட்டு போயிருக்காரு. அவரை போய் நான் திருப்பி என்னன்னு சொல்லி கூட்டிட்டு வருவேன். பாரதி, உன் வலியும் வேதனையும் எனக்கு புரியுது பாரதி. வாழ்க்கையில சில நேரம் மதிப்பு தெரியாத விஷயத்த மதிக்காம தொலைச்சிருவோம். ஒரு நாள் திடீர்னு அதோட மதிப்பு தெரிய வரும்போது ஐயோ தொலைச்சிட்டோமேன்னு அப்ப துடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லம்மா. தொலைச்சது நான் இல்லைங்க, தொலைஞ்சதுதான் நான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.